ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் என்று அலங்கரே, அன்பினால் என்று அலங்கரே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எல்லாரும் அடியோரை ஆட்கொண்டு. மறுபடியும் ஆவியான பரிசுத்த ஆவியாக அன்பு தெய்வமே, அடியோரை ஜெபிக்க வைக்கும், ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. பாடுங்க. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை அகற்றிய வாழுமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை அகற்றிய வாழுமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் என்று அலங்கரே, அன்பினால் என்று அலங்கரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் பாடுங்க. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Amen. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. எல்லாரும் சேர்ந்து ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் என்று அலங்கரே, அன்பினால் என்று அலங்கரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதையில நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வழிகள் அல்லேலூயா ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள், ஆராய்ந்து முடியாதவைகள். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது இந்த வசன பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. நாம் அவருடைய பாதையில் நடப்போம். இன்றைக்கி மனுஷனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் வைத்திருக்கிற பாதையில் போகாமல் தான் நினைத்தபடி போகிறது. ஆண்டவர் காட்டியிருக்கிற வழியில் நடக்காமல் நம்ம நினைச்சபடி நடக்கிறது தான் பிரச்சனைக்கே காரணம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று சொல்லுவது. இன்றைக்கி நம்ம நினைச்ச பாதை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் போக முடியாது. நமக்கு ஒரு நல்லது போல தோணலாம், ஆனால் முடிவு அழிவில் கொண்டு போய் நிறுத்திவிடும். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக வந்தார். பொல்லாத பிசாசின் தூண்டுதலுக்கு இணங்கி
ஆண்டவர் விட்டு வழி விலகி போன ஒரு கூட்ட ஜனங்களை தம்முடைய பாதையில் கொண்டு வர முடியாது இந்த உலகத்துக்கு வந்தார். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் பாருங்க. இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் படிச்சினா, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். திரும்பி திரும்பி சொல்கிறேன், ஹல்லேலூயா. ஒரு ஊருக்கு போனோன்னா ரைட் ரோட்டில் போனால் தான் போய் சேர முடியும், நமக்கு நல்லா தெரியும். இப்போ நாங்கள் இருக்கிறது கொடுங்கியூர்லேருந்து பாரிஸுக்கு போகிறதுக்கு ஒரு திசையில் ஒரு பாதையில் தான் போய் ஆகணும். நீங்கள் இந்த மணலி போகிற ரூட்டில் போனால் எவ்வளோ தூரம் போனாலும் பாரிஸில் போய் சேர முடியுமா? முடியாது. இதே போல் தான் ஆண்டவர் காட்டுகிற வழி நம்ம சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வேறு எந்த ரூட்டில் போய் என்ன தான் கொட்டிக்கரணம் போட்டாலும் வழி மாறி கரெக்டான வழிக்கு வர்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. முழு மனுக்குலத்தின் நிலைமையை ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வளோ அழகாக சொல்கிறாரு. ஏசாயா 53வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படும், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போகணும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. 2வது பார்க்கும் பொழுது தன் வழி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, சிலர் நோக்கம் இல்லாமல் போவாங்க. எங்கே போகிறேன், ஏதோ போய்கிட்டு இருக்கிறேன், ஒரு இதுவே இல்லாமல் சரி வண்டியை தூக்கிட்டு பிரச்சனையை மறக்க சூழ்நிலையை மறக்க அப்படியே ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான்னு கதை வசனம் சொல்லுது. ஆனாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கையின் ஓரத்துக்கு யார் ஓட முடியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ, ஒரு வழி தப்பி வழி மாறி ஒருவேளை நான் போகிறது சரியில்லை இப்படிலாம் உணர்ந்துக்குது, என்னையா செய்யணும் தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது 2 பகுதிகளாக இன்றைக்கி பேச போகிறேன். இன்றைக்கி நம்முடைய வழிகளை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தரின் வழி, அந்த ஆண்டவர் காட்டுகிற வழிக்கு வந்துடணும். அப்படி பார்த்தா அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தருடைய வழிகள் அது எப்படிப்பட்டவை என்று சொல்லி அதை குறித்து அழகான வர்ணனை பைபிளில் கொடுக்கப்படுது. வேஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது கர்த்தரின் வழிகளை நமக்கு போதிப்பார். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், சர்ச்சுக்கு எதுக்கு போகிறேன், சும்மா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றதுக்கு போகிறேன். அப்படி இல்லைங்க. இங்கே வந்து வசனத்தை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கையில் வழி தவறி போன நாம் சரியான வழிக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக போகிறதுக்காக தான் இன்றைக்கி ஆண்டவர் ஆலயத்தில் ஊழியங்களை, ஜபங்களை, ஊழியர்களை வைத்திருக்கிறார், வசனத்தை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை சரியான பாதையில் கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகள் எப்படிப்பட்டவை என்று சொல்லி ஒரு 5 முக்கியமான வர்ணனைகளை இன்றைக்கி சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எதுக்கு வரப்போகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்ன யோவான் ஸ்நானகன் என்ற மிகப்பெரிய ஊழியக்காரனுடைய தகப்பனார் சகரியா இப்படியாய் சொல்லுகிறார். லூக்கா 1வது அதிகாரம் 79வது வசனத்தை வாசிங்க. லூக் சாப்டர் 1:79, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது என்கிறார். இன்னைக்கு பாருங்கள், ஜீசஸ் கேம் இன்டு திஸ் வேர்ல்ட் டு கைட் அவர் ஃபீட் இன் த வே ஆஃப் பீஸ். சமாதானத்தின் வழியிலே நம்ம நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவருடைய வழி, ஆண்டவர் காட்டுகிற பாதை அது சமாதானத்தின் பாதை. ஹல்லேலூயா. அதில் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் மனசில் சமாதானம் இருக்கும், இருதயம் குறுகு இருக்காது. கர்த்தர் காட்டுகிற வழியில் போகும் பொழுது ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சமாதானம் இருதயத்துக்குள்ளே இருக்கும். 2வது பாருங்கள், ஆண்டவர் காட்டுகிற பாதை அது எப்படிப்பட்ட பாதை. ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13-14 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிற வழி அது ஜீவனுக்கு போகிற வழி என்று சொல்லப்பட்டுகிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னைக்கு பரலோகம் போகிற வாசல், அந்த வழி
ரொம்ப கடினமான வழி தான். உலகத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் மனுஷன் விரும்புகிறான். போலியாக இருக்க பிடிக்க மாட்டேங்குது. சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறான், ஆனால் சரியான பாதையில் போகணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு விரும்பலை. தேவனுக்கு பிரியமில்லாத பகுதியில் போகிறதுனால இந்த போராட்டம், பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கு செல்லுகிற வழி கடினமான ஒரு வழியாக இருந்தாலும், போராட்டம் மிகுந்த வழியாக இருந்தாலும், ஆண்டவர் காட்டுகிற வழி நம்ம முடிவில் கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் போய் சேர்க்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் போகிற வழியில் போயிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் போகிறதுனால ரூட்டு கரெக்ட் ரூட்னு சொல்ல முடியுமா? ஒன்வே ரூட்டில் 100 பேர் போனாலும் அது ஒன்வே ரூட்டு தப்புனா தப்பு தான். ஒருத்தர் போனான்னு 100 பேர் போனான்னு 1000 பேர் போனாலும் ரூட்டு ராங் ரூட்டு கரெக்ட் ரூட் ஆகிடாது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் எல்லாரும் செய்கிறாங்க, அதில் நானும் செய்கிறேன். ஆனால் அந்த வாழ்க்கையில் நிம்மதி கெட்டு போச்சு, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் தமது வழியை போதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், ஹல்லேலூயா, சமாதானத்தின் வழி ஆண்டவர் காட்டுகிற வழி. நம்ம வழி எங்கேருந்து கற்றுக்கணும்? பைபிள் தான் படிக்கணும். இதுதான் மேப் நமக்கு. இன்றைக்கி பார்க்கும் பொழுது நிறைய பேர் கூகுள் மேப் பார்த்து வாழ்ந்து பழகினவர்கள் இந்த சந்ததியார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஊர் பேர் தெரியாத ஊருக்கு போகணுன்னா கூட அங்கே லொக்கேஷன் கொடுத்துட்றாங்க. அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த பில்டிங் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துது. ஒரு கூகுள் மேப்புக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குனாக்கா, இந்த ஹோலி பைபிள் ஒன்று தான் பரலோகம் செல்லுகிற வழி. இதை நீங்கள் படிக்க படிக்க ஆண்டவர் ஜீவனுக்கு போகிற பாதையில் உங்களை நடத்துவார். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குன்னு சொல்கிறார். இன்றைக்கி வசனம் தான் பாருங்கள், அந்த பரலோகம் பாதைக்கு நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. இன்றைக்கி அந்த அந்த பாதையில் நம்ம கொண்டு செல்கிறது இந்த வார்த்தையாகிய வசனம். ஹோலி பைபிளை நீங்கள் படிக்கலைன்னா சரியான பாதையில் போக முடியாது. நிறைய தேவ பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை வாசித்தே ஆகணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு சங்கீதம் வாசிங்க. வாசித்து கொஞ்சம் நேரம் ஆண்டுட்டு அந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற வசனங்களை சொல்லி கர்த்தரை போற்றி புகழலாம். அதில் இருக்கிற ஜெப விண்ணப்பங்கள் நீங்கள் படிக்கும்போது வரிசையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த நாளுக்குரிய ஏதாவது ஒரு வார்த்தையை அதிலேருந்து கர்த்தர் உங்களோட பேசுவார். அதை வச்சு ஆண்டவரை நீங்கள் தேடலாம். இது வரைக்கும் இந்த ஹோலி பைபிளை படித்த பழக்கமே இல்லைன்னா இன்றைக்கி ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். சங்கி 119 165 இப்படியாய் சொல்லுங்க, நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வார்த்தையாகிய வசனம் ஜீவனுக்கு போகிற பாதையை நமக்கு காட்டுகிறது. 3வது பாருங்கள், ஆண்டவர் காட்டுகிற வழி. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் த ரைட் வே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை நீ புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்று ஒரு மனுஷனை திட்டுறார். கர்த்தருடைய செம்மையான வழி, ரைட் வே. அப்படி வசனத்தை படித்து ஊழியர் மூலியமாக சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் பாதை சரியான பாதைக்கு போகும். சொந்த கதையை விட்டுறனா பாருங்கள், செய்தியில் ஒவ்வொரு நாள் உங்கள் மத்தியில் பேசும்போது எந்த கருத்து சொன்னாலும் இந்த ஹோலி பைபிள் என்ன சொல்லுதுன்னு எடுத்து சொல்கிறது தான் என் வேலை. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர முடியும். அதுதான் சரியான பாதை உங்களுக்கு காட்ட முடியும். என்னுடைய பாதை அல்ல. இந்த பைபிளை படித்து ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ, என் வாழ்க்கையில் நான் எதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கனோ அதை பகிர்ந்து கொடுப்பதுக்கு தான் இந்த டிவி ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியின் மூலிமா அவங்களை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் சில காரியங்களை வழி தப்பி போய் வழி மாறி போய், ரயில்வே இன்ஜின் இருக்குது, ரயில்வே ட்ரெயின் இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. கடந்த 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகான இவ்வளோ பெரிய ஜனங்களை கொண்டு போகுது இவ்வளோ வேகத்தில். எனக்கு இவ்வளோ வேகம் இருக்குது, 4 வீல் இருக்குதுன்னு அந்த ரயில்வே இன்ஜின் ரோட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அந்த ட்ராக்கை விட்டு மாறினாலே தடம் புரண்டு நிறைய நேரம் ஏகப்பட்ட உயிர் இழக்கப்படுகிறது. ஏன்னா அதில் தான் போக முடிய வைத்திருக்கு. இதே போல் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வசனத்தில் காட்டுகிற வழியில் போனீங்கன்னா தான் உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரியான பாதைன்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரைட் ரூட், ரைட் ரூட், ரைட் பாத், ஸ்ட்ரைட் பாத்து. இந்த ராங் ரூட்டில் போனால் யூ வில் நாட் கோ டு த ரைட் டெஸ்டினேஷன். தவறான வழியில் போய் சரியான இடத்துல போய் சேரவே முடியாது. நிறைய நேரம் உங்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரூட்டு சரியில்லை. ஹல்லேலூயா. சிலர் பயங்கரமாக ரூட் போடுவானுங்க, அந்த ரூட்டெல்லாம் ஒர்க் ஆகாது. ஒரே ரூட்டு தான். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கும்படி உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார்.
ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆண்டவர் காட்டுகிற வழி எப்படியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு அழகான வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் காட்டுகிற வழி அது ஒரு மேன்மையான வழி. உலகத்தின் வழியை காட்டில் அது உயர்ந்த வழி. அழிவுக்கு போகிற பாதை இல்லை, ஜீவனுக்கு போகிற பாதை. அதனால் அது மேன்மையான பாதை. எக்ஸலண்ட் வே, காட்ஸ் வே is excellent way, but earnestly desire the best gift, and yet I show you a more excellent way. அதிக நேரம் எடுத்து கர்த்தருடைய வசனத்தை போதிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த ஆண்டுடைய வழி எப்படிப்பட்டது என்று கற்றுக்கொண்டு விட்டு அடுத்து நம்ம படிக்க போகிறது ஆண்டுடைய வழியில் நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும். அதுதான் இன்றைக்கி உங்கள் மதில் முக்கியமாக சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் காட்டுகிற வழிக்கு ஒரு அழகான இன்னொரு வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20. கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு அதில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, ஏற்கனவே இயேசு செய்து விட்டார். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ள உண்மையோடு இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் ஆண்டவரிடத்தில் வந்து சேர கடவும். இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன் காட்டுகிற வழியை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார். இந்த 19வது வசனம் எபிரேயர் 10:19 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய சந்நிதியில் வருவதற்கு இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்து, சரீரத்தில் பட்ட பாடுகள், அவர் சிந்தின ரத்தம், இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இன்னைக்கு ஆண்டவர் காட்டுகிற வழி அது ஜீவனும் புதிதுமான மார்க்கம். வேற எந்த மனுஷனுடைய பாவத்துக்காக மரிக்க முடியாது. என் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வந்து ஒரு மதத்தை உருவாக்க வரல. கிறிஸ்தவ மதம் உங்களுக்கு உதவி செய்யாது. அது கூட தவறான வழியில் தான் கொண்டு போய் நிறுத்தும். மதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருக்கிற உறவு, உங்கள் வாழ்க்கைக்குள் இயேசு வந்தால் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். புதிதும் ஜீவனுமான பாதை, தேவ சந்நிதியில் போய் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க பாதை, ஆண்டுடைய சந்நிதியில் வந்து தைரியமாக நிற்கக்கூட செய்யக்கூடிய பாதை. இன்றைக்கும் பாருங்கள், இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட வழி. அதுதான் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறேன். உலகம் காட்டுகிற வழிலாம் ராங் ரூட்டு. அல்லேலூயா. அழிவுக்கு போய் நடத்துகிற வழி. அல்லேலூயா. நம்மை கெடுக்கிற வழிகள், நம்மை அல்லேலூயா தேவனை விட்டு பிரிக்கிற வழிகள். ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழி சமாதானத்தின் வழி, ஜீவனுக்கு போகிற வழி, சரியான வழி, மேன்மையான வழி, புதிதும் ஜீவனுமான வழி, இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட வழி, பாதை. அல்லேலூயா. எந்த பாதையில் வரணும்? அப்போ நான் என்னங்க செய்யணும்? இப்போ தான் செய்தி இப்போ தான் வரப்போ. அல்லேலூயா. இப்படிலாம் சொல்கிறீங்களே, என் வழி சீர்படணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு 3-4 வசனங்களை உங்கள் மத்தியில் வைத்து ஜெபித்து விட்டு முடிக்க இருக்கிறேன். முதலாவது சங்கீதம் 37வது அதிகாரம். நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை. அதாவது பாருங்கள், உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ நினச்ச ரூட்டில் போனேன்னா காரியம் வாய்க்காது. வெக்கத்துலேயும் அசிங்கத்துலேயும் கொண்டு போய் நிறுத்திடும். அநேகருக்கு முன்பாக தலை குனிந்து இந்த இடத்துல உட்காந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது உன் லைஃப்பை என் கையில் ஒப்பு கொடு. உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடு. தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரி, தாய்மாரே, தகப்பன்மாரே, உடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க. நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம், நம்ம போகிற பாதை எல்லாத்தையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு. ஆண்டவரே, நீங்கள் உமக்கு பிரியமான பாதையில் நடத்துங்கன்னு ஜெபத்தோடு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தாவீது ராஜா இது ஒரு அழகான ஒரு ஜெபமாக செய்கிறார். சங்கீதம் 143:10 எடுத்து வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். டெய்லி ஜெபம் பண்ணுங்க.
என்ன செய்யணும் தெரியலையா? உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு பிரியமான பாதையில் நடத்தி செல்லுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார், நிச்சயமாகவே நடத்துவார். நீங்களே வந்து சாட்சி சொல்லுவீங்க கர்த்தர் நடத்தினார் என்று. ஹல்லேலூயா. முதலாவது வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். ரெண்டாவது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாசித்த வசனம் சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய வழி அசுத்தமான பாதை. சில நேரம் பாருங்கள், தாறுமாறான பாதை. நம்ம வழி போகிற வழியே சரியில்லை. அதனால தான் வீட்டில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, கோபங்கள், மூர்க்கங்கள், சண்டைகள், இருள் நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் உங்களோடு பேச பேச ஆண்டவர் இயேசு உங்களை உணர்த்த, அப்பா என் வழியை சுத்திகரியும், கதறுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் எரேமியா 6:16 இப்படியாய் சொல்லுகிறது. வழிகளிலே நின்று பூர்வ பாவதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. அதில் சும்மா சிலர் பாருங்கள், எங்கே போய்ட்டு சும்மா போயிட்டுருக்கேன், ஏதோ என்ன பண்ணிது, ஏதோ பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்ந்து தான் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இல்லை. தேவனுக்கு பிரியமானது எது? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. பூர்வ பாதை எதுன்னு கேளுங்க, கற்றுக் கொடுப்பாரு. கேட்கறது மாத்திரமல்ல, நல்ல வழி எங்கன்னு பாருங்கள். சிலர் தெரியும், சிலருக்கு இது வந்து சரியான வழி இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சாலும் நெடுக்க போகிறது. அப்போ பின்ன பிரச்சனை வராமல் என்ன செய்யும்? வழிகளிலே நின்று. ரெண்டாவது, கேட்டு பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், வசனத்தை கேட்டு பாருங்கள், உங்கள் ஊழியர்கிட்ட கேட்டு பாருங்கள், என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுப்பார். நல்வழி எது என்று பார்த்து, அல்லேலூயா, நின்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுக்கப்புறம் அதில் நடக்குங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு கண் திறந்து கொண்டிருக்க, என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அநேகருக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் போகிற தாறுமான பாதையே உங்கள் வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் நடவுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், மகிழ்ச்சியை தரும். எந்த விதமான சந்தேகம் இல்லை. கேட்டு விசாரித்து போங்க அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பார்க்கும் பொழுது யாக்கோபு 5:20, தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து, அதாவது தப்பிப்போன வழியிலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்கிறார். இன்னைக்கு பாருங்கள், தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். இன்னைக்கு அதை தான் தானியேலும் சொல்லுகிறார். அநேகரை நீதிக்குட்படுது. ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோங்களே, ரைட் ரூட்டில் வரும். சிலர் சிலருக்கு தெரியுது நான் போகிற ரூட்டு தப்புன்னு. ஆனால் வந்து மனசுக்குள்ளே ஒரு பெருமை, நான் என்ன மாற்றிக்கிட்டால் மற்றவன் என்ன யோசிப்பான், என் பின்னால் இத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்கானே, அவன்லாம் என்ன யோசிப்பான், அவன் என்ன யோசித்தானா என்னையா. கொஞ்ச நேரம் உன்னை வந்து ஏளனமாக யோசித்தாலும் இன்றைக்கி சரியான பாதைக்கு வந்துட்டுனா உன் நீதியான வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தப்பு பண்ணிட்டாங்க சிலருக்கு வந்து இப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்குறது, ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இப்போயே பண்ணிடுறது நல்லது, இல்லை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், யாரும் பார்க்காத நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் தவறான இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். எதோ சொல்கிறாரு, தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இன்றைக்கி வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் பேசும் பொழுது ரூட் கரெக்ஷன் பண்ணணும், வழி மாற்றம் செய்யணும், வழியை திருத்தி கொள்ள வேணும், ரைட் ரூட்டுக்கு வரணும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினால் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒப்பு கொடுங்க, தாழ்த்துங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. சிலரும் பாருங்கள், வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய கதைகள் சொல்கிறாரு. அதில் பார்க்கும்போது சரியான ரூட்டில் போகும்பொழுது கூட சில நேரம் சில பிரச்சனைகள் வந்துடுது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 30-37 வரைக்கும் ஒரு அழகான கதை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேம் வந்து எரியூவுக்கு போகிறான், ரைட் ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் போகிற வழியில் திருடர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பாதையாம். அந்த பாதையில் போகும் பொழுது இந்த மனுஷன் என்ன செய்திருக்கணும், ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு குரூப்பாக போயிருந்தா ஒருவேளை திருடர்களுக்கு தப்பியிருக்கலாம். தனியாக போகும் பொழுது திருடர் கையில் மாட்டிக்கொண்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தெல்லாம் உரிந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அடித்து நொறுக்கி
பாதி உயிரோடு கூட விட்டுட்டு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட செத்து போன நிலைமை. இன்றைக்கி நிறைய பேருடைய பாதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சரியான ரோட்டில் போகிறது மாத்திரமல்ல, அதில் உங்களோடு கூட தேவன் வரணும். நீங்கள் ரைட் ரூட்டில் போகணும். அந்த ரைட் ரூட்டில் கடவுளாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு வந்தால் தான் நீங்கள் சரியான இடத்துல போய் சேர முடியும். இன்றைக்கி உங்கள் லைஃப் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஒரு நேரம் இது. அன்றைக்கி அந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனுஷன் கூட ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு ஆண்டோடைய பிரசன்னம் அவனுக்கு போகும்பொழுதே கூட இருந்திருந்தா ஒருவேளை கல்லர் கைக்கு தான் தப்பித்திருப்பான். ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக விழுந்து கிடக்கிற மனுஷன், வழியோரத்தில் விழுந்து கிடக்கிற அந்த மனுஷனை தேடி நல்ல சமாரியனாகி இயேசு வந்தார். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ விழுந்து கிடக்கிற நிலைமையில் உன்னை தூக்கி விட முடியாது வந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆண்டோட ஒப்பு கொடுப்பாயா? உடைக்கப்பட்ட உன் உள்ளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தகப்பன்மாரே, தாய்மாரே, இன்றைக்கு உங்கள் வழியை ஆராய்ந்து பாருங்கள். நல்ல வழி எது என்று கேட்டிங்கன்னா பைபிளை வாசிங்க, படித்து ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை தவறான பாதையில் போயிட்டீங்களோ இன்றைக்கி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு சரியான பாதைக்கு வந்துடுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, இன்றைக்கும் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற வேளையில் தங்கள் வாழ்க்கை இடத்தில் ஒப்பு கொடுக்குற யாராக இருந்தால் கண்ணோக்கி பாரும். உங்கள் வழியில் இருக்கிற தவறுகளை வெளிப்படுத்தி சரியான பாதைக்கு கொண்டு வரும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்பி ஆண்டவருக்கு நேராக உங்கள் சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி கூப்பி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே என் பாதையை சரிப்படுத்துங்க, என் வாழ்க்கையை சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. என்னென்ன காரியங்களை ராங் ரோட்டில் போயிட்டேனோ மன்னிப்பு வரலுங்க, சரியான பாதைக்கு வர எனக்கு உதவி செய்யுங்க, என்னென்ன மாற்றிக்கொள்ளணுமோ உதவி செய்யுங்க, வாழ்க்கையில் நிம்மதி சமாதானத்தை தாருன்னு கேளுங்க. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சரியான பாதை, இந்த சமாதானத்தின் வழிக்குள்ளே நீரை கொண்டு வந்துடும், நீரை வழிகாட்டும், சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேரும். ஆண்டவரே, போகிற வழியில் இவர்களை ஏமாற்றின, காயப்படுத்தின, ஆண்டவரே திருடி கொண்ட எல்லா ஜனங்கள் நிமித்தமாக உடைந்து போய் வழியருகே விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். காயங்களை கட்டி ஆற்றி அரவணைத்து தூக்கி எழுப்பி சபையில் கொண்டு போய் சேர்த்து உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, அல்லேலூயா. பல காரியங்கள் மித்தமாக சோர்ந்து போய் புண்பட்ட உள்ளங்களுக்காக இப்போ சொல்கிறேன். நீங்கள் நல்ல பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபை, நல்ல தேவனை ஆராதிக்கிற நல்ல போதகிட்ட போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி கேளுங்க, கற்றுக் கொடுப்பாருன்னு இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லி தருவார். சர்ச்சில் இணைந்து வாழுங்க. ரைட் ரோட்டில் போய் ஒரு நாள் இயேசு வரும்போது பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி மிகுந்த பாரத்தோடு உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரும் ஆண்டவர் வழி தவறிய கூட போயிடக்கூடாதப்பா, வழி விலகி போயிடக்கூடாது. ஆண்டவர் சரியான பாதைக்கு வந்து உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தமாகணுமே, உதவி செய்யுங்க. இன்றைக்கும் ஜனங்களுக்கு இருக்கிற எல்லா மனவேதனைகள், போராட்டங்கள் ஆண்டவர் நீங்கட்டும், வியாதிகள், வறுமைகள் மாறட்டும், குடும்ப பிரிவினைகள் மாறட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதம் வந்து சேரட்டும். வாழ்க்கையின் உயர்வுக்கு பல ராங் ரூட்டில் போய் இன்றைக்கி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரியான வழியை காட்டி அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு அதிகமான உயர்வுகளில் கொண்டு போய் ஆசீர்வாதத்தில் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குறை குற்றங்களெல்லாம் மன்னித்தரல வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும், சமாதானம் விளங்கட்டும், நிம்மதி விளங்கட்டும். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.